ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் என்னோடய பையனுக்கு 7 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு ஒரு 2 பியூரி லஞ்சுக்கு செஞ்சு கொடுப்பேன். அந்த 2 ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் ஒரு அரை டீஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அதை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் பாதி கேரட் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி பீட்ரூட்லேயும் கொஞ்சமாக கட் பண்ணி கழுவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டையும் கேரட்டையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பீன்ஸும் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். 3 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இந்த கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வேக வைக்கிற பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஊற வச்ச பாசிப்பருப்பை அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். அதனால் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக காய் குக் ஆகும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது இதை வேக வைக்கணும். நல்லா காயெல்லாம் சாஃப்டாக குக் ஆகணும். இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். திரும்பவும் மூடி வச்சு நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதும் நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் தனியாக எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு தடவை அரைச்ச பிறகு நம்ம வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்மூத்தாக இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூட நம்ம காய் வேக வச்சுருக்க தண்ணியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம கீழேலாம் ஊற்ற வேண்டாம். அப்படியே அதில் சேர்த்துட்டு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். திரும்பவும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கொடுக்கலாம். பீட்ரூட் மட்டும் நான் தனியாக பியூரி செஞ்சு கொடுத்தேன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் அது கூட மற்ற வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணி சேர்த்து வேக வச்சு இந்த மாதிரி பியூரியாக செஞ்சு கொடுத்தேன்னா சாப்பிடுவாங்க. இது நான் 7 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் கொடுத்தேன். இப்போ 7 மந்த் கம்ப்ளீட் ஆன பிறகு நான் உருளைக்கிழங்கு பியூரியும் செஞ்சு கொடுப்பேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்காக எடுத்துருக்கேன். நீங்கள் பாதி உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம், மண்ணெல்லாம் இல்லாமல். இப்போ அதோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். தோலெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ வேக வைக்கிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது இதை வேக வைக்கணும். தண்ணி அப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் சீக்கிரம் வற்றிரும். அதனால் கொஞ்சம் கூடவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிங்கன்னா நல்லா மசிக்க வரணும். நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். அதனால் ஒரு கரண்டியோ கத்தியோ வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது வேகணும். அதனால் திரும்பவும் நம்ம மூடி வச்சு மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆணுச்சு. பாருங்கள், தண்ணியும் கொஞ்சம் வற்றிருக்கு. நம்ம கொஞ்சம் நிறையா தான் ஆட் பண்ணோம். அதனால் தண்ணி போதுமான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி வேக வைக்கணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதும் அந்த உருளைக்கிழங்கை மட்டும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நம்ம மசித்த பிறகு ஆட் பண்ணிக்கலாம். அதனால அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை உருளைக்கிழங்கு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுருங்க. எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக மேஷ் பண்ணி விட்டுறணும். நல்லா மசித்த பிறகு அந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பியூரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் இதில் பிரஸ்ட் மில்க் வேணாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பியூரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமலும் ரொம்ப திக்காக இல்லாமலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பியூரி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம பேபிக்கு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.